இரட்டை என்ஜினை மக்கள் விரும்புவதாக, அதுவே மக்களின் விருப்பம் என்றும் அதனை நிறைவேற்றியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரி மக்கள் மீண்டும் என்டிஏ அரசை தேர்ந்தெடுக்க உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்த ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், பிரதமர் நரேந்திர மோடி என்ன தெரிவித்திருக்கிறார் என்டிஏ கூட்டணி குறித்து? என்டிஏ கூட்டணி பொறுத்த வரைக்குமே அவர்கள் அங்கு தேர்தலில் களம் காண்கிறார்கள். புதுச்சேரியில் களம் காணக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான பரப்புரையில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில்தான் அவர் தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் இரட்டை என்ஜின் என்டிஏ அரசு புதுச்சேரி மக்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றி உள்ளது. ஆகவே தான் புதுச்சேரி மக்கள் மீண்டும் என்டிஏ அரசை தேர்ந்தெடுக்க உள்ளனர் என்று ஒரு கான்பிடண்டான ஒரு மெசேஜை மக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் அவர் தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக பதிவு செய்திருக்கிறார். மேலும் எனது வாக்குச்சாவடி வலிமையான வாக்குச்சாவடி என்ற புதுச்சேரி நிகழ்ச்சியில் மார்ச் 30 மாலை 5:30 மணிக்கு பங்கேற்பதை ஆவலோடு எதிர்நோக்கியுள்ளேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செல்வதற்கு முன்பாக அந்த மாநிலத்தின் சிறப்பை கூறி அவர் தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக ஒரு பதிவை வெளியிட்டு மக்களிடம் அன்றைக்கு தான் உரையாற்றுவதை அவர் எடுத்துரைப்பார். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது மீண்டும் அவர் புதுச்சேரிக்கு மார்ச் 30ஆம் தேதி மாலை 5:30 மணி அளவில் வர இருப்பதை தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக பதிவிட்டு அது அவர் எவ்வாறு அந்த புதுச்சேரி மக்களுக்கு பார்ப்பதற்கு ஆவலோடு இருக்கிறார் என்பதையும் அதில் பதிவு செய்திருக்கிறார். சரவணன், இரட்டை என்ஜினை மக்கள் விரும்புவதாக, அதுவே மக்களின் விருப்பம் என்றும் அதனை நிறைவேற்றியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரி மக்கள் மீண்டும் என்டிஏ அரசை தேர்ந்தெடுக்க உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்த ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், பிரதமர் நரேந்திர மோடி என்ன தெரிவித்திருக்கிறார் என்டிஏ கூட்டணி குறித்து? என்டிஏ கூட்டணி பொறுத்த வரைக்குமே அவர்கள் அங்கு தேர்தலில் களம் காண்கிறார்கள். புதுச்சேரியில் களம் காணக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான பரப்புரையில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில்தான் அவர் தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் இரட்டை என்ஜின் என்டிஏ அரசு புதுச்சேரி மக்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றி உள்ளது. ஆகவே தான் புதுச்சேரி மக்கள் மீண்டும் என்டிஏ அரசை தேர்ந்தெடுக்க உள்ளனர் என்று ஒரு கான்பிடண்டான ஒரு மெசேஜை மக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் அவர் தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக பதிவு செய்திருக்கிறார். மேலும் எனது வாக்குச்சாவடி வலிமையான வாக்குச்சாவடி என்ற புதுச்சேரி நிகழ்ச்சியில் மார்ச் 30 மாலை 5:30 மணிக்கு பங்கேற்பதை ஆவலோடு எதிர்நோக்கியுள்ளேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செல்வதற்கு முன்பாக அந்த மாநிலத்தின் சிறப்பை கூறி அவர் தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக ஒரு பதிவை வெளியிட்டு மக்களிடம் அன்றைக்கு தான் உரையாற்றுவதை அவர் எடுத்துரைப்பார். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது மீண்டும் அவர் புதுச்சேரிக்கு மார்ச் 30ஆம் தேதி மாலை 5:30 மணி அளவில் வர இருப்பதை தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக பதிவிட்டு அது அவர் எவ்வாறு அந்த புதுச்சேரி மக்களுக்கு பார்ப்பதற்கு ஆவலோடு இருக்கிறார் என்பதையும் அதில் பதிவு செய்திருக்கிறார். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.